அரிசியை சாப்பிடாதீங்க, சோவா பிடிக்கும் அப்படின்னு நம்ம அம்மா சொன்னாலும் கேட்காதீங்க, அரிசி எடுத்து தின்னுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சரிசிலேருந்து உடச்சரிசி உப்புமாவுக்குலாம் செய்வோம் இல்லையா, அந்த உடச்சரிசி மிக்சிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மிக்சிலேயே எப்படி அரைச்சி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருந்தேன். நல்லா கழுவிட்டு அதில் நல்லா தூசி வண்டெல்லாம் இருந்துச்சு, அதை நல்லா கழுவிட்டு அதை நல்லா நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உப்புமா அதெல்லாம் சாப்பிடும்போது அதில் இந்த மாதிரி நரன்னு படும் இல்லையா, ஏதாவது கல் இருந்தால் நறுக்குன்னு இருக்கும். அதனால் நம்ம அரிச்சும் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது கல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா நிறையா தடவை கழுவிடணும், அப்போ தான் அந்த வாடையெல்லாம் போகும். நல்லா கழுவிட்டு அரிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு வாரம் போல் நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். நல்லா காய நம்மளுக்கு சாமான் வந்து 4 படம் இருக்கும். அதனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஈஸியாக நம்ம மிக்சிலேயே நம்ம இதை நொய்யரிசியை நுணுக்கி எடுத்துக்கலாம். நம்ம இயந்திரம்லாம் முன்னாடி பயன்படுத்தி அதில் தான் இந்த உப்புமா அரிசிக்கெலாம் உடைப்பாங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் இயந்திரமும் இருக்கிறதில்ல. அது இயந்திரத்தை சில பேருக்கு பயன்படுத்த தெரியாது, சில பேருக்கு அதால் செய்யவும் முடியாது, அதை அந்தளவுக்கு பலம் கொடுத்து செய்ய முடியாது. அப்படிங்கும்போது நம்ம இந்த மிக்சிலேயே நம்ம இந்த உடச்சரிசி செஞ்சுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா வித்தியாசமாக இருக்கும். ரவா மாதிரி ரவாவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். நொய் மாதிரி நம்ம உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை கிச்சடி அதிலே பாயாசம் செஞ்சு சாப்பிட்லாம், எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். இதுவும் வித்தியாசமாக இருக்கும். எனக்காவது மாவு இல்லாதப்போ நம்ம இந்த மாதிரி உடச்சரிசி நுணுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கும்போது அதை நம்ம உப்புமா கிச்சடி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை புடைக்க தெரிஞ்சால் அதில் உள்ள தூசியெல்லாம் போயிடும். புடைக்கிற தெரியலங்கிறதுனால அந்த பெரிய கண்ணுள்ள சல்லடை இருக்கு இல்லையா, அதிலே சளிச்சிக்கிறேன். அந்த இரும்பு சல்லடை மாதிரி இருக்கும்ல, அதில் சளிச்சிட்டு அந்த அடியில் உள்ள தூசியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜாரில் எடுத்துக்கிறேன். நிறையா இருக்குங்கிறதுனால பெரிய ஜாரில் எடுத்துக்கிறேன். பெரிய ஜாரில் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம்லாம் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. பல்ஸ் மோட்லேயோ இல்லை நம்ம விட்டு அரைப்போம் இல்லையா, ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கும் இல்லையா, அதில் லேசாக ஒரு டோர் அப்படின்னு ஒரு 3 தடவை கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு அதை நைஸு சல்லடை இருக்கு இல்லையா, நம்ம மாவு சல்லடை, அதில் ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சிக்கணும். பாருங்கள், மாவு இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பெரிய ஓட்டை உள்ள அந்த இரும்பு சல்லடை மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சல்லடையில் நம்ம சளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ரவா பதத்துக்கு நம்மளுக்கு அரிசி கிடைக்கும். குருணை அரிசி மாதிரி கிடைக்கும். கீழே பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ரவா பதத்துக்கு விட கொஞ்சம் கூடுதலாக பெரிய சைஸில் கிடைக்கும். இப்போ அதில் சளிச்சது போக மீதி தேங்கி இருக்கும் இல்லையா, அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதை மாதிரி ரொம்ப அதிகமாக ஓட்டிடக்கூடாது, நைஸாக நேவி போயிடும், நம்மளுக்கு குருணை மாதிரி கிடைக்காது. சும்மா பல்ஸ் மோடில் ஒரு 3 தடவை விட்டு டக்குன்னு அரைச்சாலே போதும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வேஸ்டேஜ் சேராது. அந்த மாவு நம்மளுக்கு சேர்றது இல்லையா, நைஸ் மாவா, அதெல்லாம் ரொம்பவும் சேராது, கொஞ்சோண்டு தான் சேரும். இப்போ அது சளிச்சது போக அந்த சல்லடையில் மேலேயே இருந்தது. இந்த ரவா பாத்துக்கு நான் காமிச்சேன் பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதை விட அந்த நம்ம சல்லடையில் இருக்கிற சைஸு பெருசாக இருக்குது. ஏன்னா லேசாக ஓட்டை விட்டுட்டு அதை நம்ம எடுக்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதை மாதிரி கொஞ்சம் நைஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு உப்புமாவோ கிச்சடியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது சேர்ந்த மாதிரி இருக்கும், நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக சளிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மீந்திருக்கு, அதை நம்ம அந்த இதோடையே சேர்த்துக்கலாம். அந்த ரவா மாதிரி நம்ம நைஸாக நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சல்லடையில் ஃபஸ்ட்டு மாவாக சளிச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாவு வந்து நம்ம ஏதாவது பஜ்ஜி கிஜி ஏதாவது போடும்போதோ இல்லை குருமாவில் நம்ம கடல மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சி ஊற்றும் போது நம்ம இந்த மாவை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும், அதனால தான் அந்த நைஸ் மாவு வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். இப்போ ஒரு காப்படி அளவுக்கு தான் அது மீந்துச்சு. அந்த நைஸ் மாவாக வந்து ஒரு காப்படி அளவுக்கு தான் சேர்ந்துருக்கும். மீதி எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த நொய்யரிசி மாதிரி நம்ம நுணுக்கியாச்சு. இந்த அரிசியிலே உப்புமா கிச்சடியெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதை மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.